வணக்கம் மக்களே, பாவக்காய் சிப்ஸு செய்யலாம் வாங்க. நான் 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துக்கணுங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாவக்காவை என்னென்னு அடையாளமே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கசப்புன்றது தெரியாது. நல்லா இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இன்னும் மெலிசாக கூட கட் பண்ணுங்க. உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் எடுத்துடுங்க. பிஞ்சியாக இருந்தால் விட்டுடுங்க. இது முத்தி போச்சுங்க அந்த சீடு. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாதி லெமன் கட் பண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்று சேர்கிற மாதிரியே பூ மிளகெல்லாம் லேசாக தண்ணி விட்டு பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு ஒரு அரை ஹவர் மூடி வச்சுடுங்க. நல்லா மொத்தம் ஊறட்டுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுருங்க. இந்த சைடு மாவு கலக்கலாங்க. 2 ஸ்பூன் கடல மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. உங்கள் கையில் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா போட்டுக்கோங்க. இந்த பதத்துக்கு கலக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. காயிட்டுங்க. நல்லா எண்ணெய் காயிட்டும். நல்லா இதில் டிப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. மொறுமான பாவக்காய் சிப்ஸு. நல்லா போட்டுக்கோங்க. இந்த சைடு ஒரு திருப்புங்க. பொன்னிறமாக இருந்தால் எண்ணெய் சலசலப்பாடுங்க இருந்தால் எடுத்துருங்க. அட்டகாசமான பாவக்காய் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முறுமுறுன்னு இருக்குதுங்க.